பொதுவா அம்மன் கோயில்னாலே நமக்கு என்ன பிரசாதம் ஞாபகம் வரும்? குங்குமம், விபூதி, இல்லைன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை கையில கொடுப்பாங்க. கரெக்டா? ஆனா நான் இப்போ சொல்ல போற கோயில்ல எலுமிச்சை பழத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா எலுமிச்சை பழ ஜூஸை பிரசாதமா தராங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். தஞ்சாவூர்ல வல்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஏகவுரி அம்மன் கோயிலில் தான் இந்த அதிசயம் நடக்குது. இது சாதாரண கோயில் இல்லை. நம்ம சோழ மன்னர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் போவாங்களாம். கரிகால சோழன் கட்டின பழமையான கோயில் இது. இந்த அம்மனோட அழகே தனிதான். உள்ளே போய் பார்த்தா சிலிர்த்து போயிடுவீங்க. ஏன்னா அம்மனுக்கு மொத்தம் 2 தலை இருக்குது. கீழே இருக்கிற தலை கோரை பற்களோட பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக உக்கிரமாக இருக்கும். இது கெட்டதை அழிக்கிற வடிவம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தலை ரொம்ப சாந்தமாக சிரிச்ச முகத்தோடு இருக்கும். இது நமக்கு நல்லது செய்கிற வடிவம். ஸ்ரீசக்கரத்துக்கு மேலே அக்னி கிரீடம் வச்சுக்கிட்டு 8 கைகளோட அம்மன் உட்காந்துருக்க ஸ்டைலே தனி கெத்து தான். சரி, அந்த ஜூஸ் மேட்டருக்கு வருவோம். இங்கே என்ன விசேஷம்னா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுற பெண்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவங்க தர்ற எலுமிச்சை சாரை கோயிலையே குடிச்சிடணும். இப்படி செஞ்சால் சீக்கிரமே வீட்டில் தொட்டில சத்தம் கேட்குங்கிறது இந்த ஊர் மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, கல்யாணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்க, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபட்டா சட்டுன்னு கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கணவருக்கு உடம்பு சரியில்லைன்னா மனைவிகள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு எருமைக்கன்று நேர்த்தி கடன் செலுத்துகிற வழக்கமும் இங்கே இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். தஞ்சாவூர் பக்கம் போனால் கண்டிப்பாக வல்லம் ஏகவுரி அம்மனை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.